பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சாரோனின் தரிசன டிவி மூலமாக பார்க்குற நேயர்களுக்கும் மற்ற அவருக்கும் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த வேளையிலேயும் நேசரின் கரங்கள் பெந்தகோஸ்தே நேரம் என்ற தலைப்பு செவி கொடுத்தல் என்ற தலைப்பில் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். செவி கொடுப்பது என்றால் என்ன? யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடியால் செவி கொடாது இருக்கிறீர்கள். அப்போ செவி கொடுப்பதற்கும் கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். என்ன செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் நம்மை நோக்கி என்ன வருகிறது? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? தேவனால் உண்டானவன் என்றால் மற்றவர்கள் மனுஷனால் உண்டானவர்களா? ஆக இதை சிந்தித்து பார்த்து என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் தேவனை அறியலாம், தேவ மகிமையை தெரிந்து கொள்ளலாம். தேவன் ஒவ்வொருவரு குறித்த ஒரு சித்தம் உண்டு, ஒவ்வொரு ஊழியக்காரர்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு. அடிமையை உலக பிரகாரம் வாழ்ந்த என்னை அழைக்கும்போது நான் அழைப்புக்கு இணங்கி வரவே இல்லை. ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருந்தேன். நாட்கள் கடந்தது, தகப்பனும் போனார். அதற்கு பிறகாக திருமணம் ஆனது, பிள்ளைகளும் பிறந்தது. மறுபடியும் கர்த்தர் அழைத்தார். அழைத்து செவி கொடுத்ததினாலே இன்று ஆண்டவருடைய பணியை செய்ய முடிந்தது. கேட்பது நன்றாக இருக்கும், கேட்டதன்படி நடப்பது மிக கடினமாக தெரியும். பழகினவர்களுக்கு தேனிலும் தேனிலும் இந்த வார்த்தைகள் மதுரமாக இருக்கும். ஆவி ஆத்துமா சரீரத்தை இது பலப்படுத்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைந்து பூமிக்குரியவர்கள் வானத்துக்குரியவர்கள் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் இது நம்முடைய ஆத்மாக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆக இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் இதுக்கு செவி கொடுத்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் வரும். வீணான குடும்பங்கள் அழிவதற்கும் காரணம் பணம். பணத்தை நிமித்தம் அநேக பாவங்கள், சிற்றின்பங்கள், இச்சைகள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள் இப்படி வந்து மனுஷனை அது வஞ்சித்து குடும்பங்கள் சிதறி போகிறது, பாவத்தில் போகிறது, மாண்டு போகிறது, மறிந்து போகிறது. தேவன் மனுஷனுடைய இவைகளை ஆண்டுகொள் என்று சொன்னார். இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்களிலே நாம் சுகபோகமாக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் அழைத்தார். கீழ்ப்படிதலும் இந்த செவி கொடாமை வரும்பொழுது தான் தேவனுடைய மகிமையை நாம் அறிய முடிவதில்லை. இரண்டாவதாக, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரிகளை சிருஷ்டித்தவர். தேவன் எப்படி வந்தார்? மாம்சத்திலே மனுஷகுமாரனாய் வந்தார். இப்பொழுது ஆவியாய் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து என்று நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆக தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு சேவை கொடுக்கிறான். எங்கள் ஊழியக்காரர் தேவனை அறிந்து எங்களிடத்தில் வந்து கூப்பிடும் பொழுது அவர் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து போனதினாலே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, வசனத்துக்கு நடந்ததினாலே காரியம் எவ்வாறு இருக்கிறதே. கர்த்தர் மறுமைக்கும் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறாரே. இமையோடு நம்முடைய காரியங்கள் மறித்து மண்ணுக்கு மண்ணாய் புழுதிக்கு புழுதியாய் போவது இல்லையே. இதற்கு பிறகும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்க உள்ளான மனுஷன், ஆத்தும மனிதன் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நடக்கும் பொழுது இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இப்போ நான் தேவனை அறிந்து ஆண்டவர் 78 ஊழியக்காரர்கள் மூலமாக சபை மூலமாக அழைத்தார்கள். 90 வரை அந்த அழைப்புக்கு இணங்கவில்லை. ஏன்னா தேவனால் தான் உண்டானவர்கள் உலக சிற்றின்பம், உலகத்தின் பாவம், உலகத்தின் இச்சை, மனம் போன ஒரு வாழ்க்கை, இது தேவனிடை கிட்டி சேரும். இவைகளை விட்டு வெளியேறும் பொழுது பாவம் பின்தொடராதபடி என்னில் பாவம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. என்னை நான் வஞ்சிக்கிற இருப்பேன், சத்தியம் எனக்குள் இருக்கா. இந்த செவி கொடுத்து இந்த சத்தியத்தை கேட்டு அது உள்ளே போக போக கிருபை சத்தியம் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறோம். தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். தேவ ஆவி நம்மளே வாசம் பண்ணி மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக, தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை, உண்டாயிராதவன் செவி கொடுக்கிறதில்லை.
இதனால் சத்தியாவி என்னதென்றும் வஞ்சகாவி என்னதென்றும் அறிகிறோம். இந்த செவி கொடுக்கும்போது வர கீழ்ப்படிதலும் செவி கொடாமல் முரட்டாட்டம் பண்ணி எதிர்க்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்றாரு யோவான் சொல்லும் பொழுது, சத்திய ஆவி எப்போ தேவனால் உண்டாயிருக்கிறவர் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தாழ்மை கொண்டு ஆண்டவர் சமூகத்தை தேடி வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பான். ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் கேளாமல் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது வஞ்சகத்தின் ஆவி வஞ்சித்து உலக பிரகாரமாக அவர்களை கொண்டு போய் நாசம் பண்ணி விடுகிறான். ஆக அவர்கள் பூமிக்குரியவர்களாய் பூமியின் கீழே போகிற பாதாளக்குரியவர்களாய் மாறுறாங்க. அவர்கள் அப்படி போகக்கூடாது என்பது தான் தேவ சித்தம், தேவ திட்டம். ஆக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. செவி கொடுத்ததினால் அவன் செவி கொடுப்பார்கள். இக்கட்டிலும் துன்பங்களிலும் இருளின் ஆதிக்கத்திலும் பொல்லாங்கனுடைய காரியங்களும் வரும்பொழுது செவி கொடுக்கிறவர்கள் உண்டு. மறுபடியும் முன் வைத்த காலை பின் வைத்து போயிடுவார்கள். ஒரு சிலர் ஆவியில் அனலாய் வரும்படி வருவார்கள். வந்த பிறகு என்ன செய்வார்கள்? ஆற்றுலையும் ஒரு கால் சேத்துலையும் ஒரு கால் மாதிரி பரிசுத்தமாக வேணும் அசுத்த வேணும், இரண்டும் ஒன்றாக. இருள் இருந்தால் ஒளி தெரியாது, ஒளி வந்த பிறகு இருள் நீங்கும். ஒளியாகிய இயேசுவின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்மில் இருக்கிற எல்லா அசம்பாவங்களும் துர்ச்செய்திகளும் பாவங்களையும் இது நம்மை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம குடும்பங்களையும் வாழ வைக்கிறது. ஒரு சிலர் நான் கிறிஸ்தவன், நான் அபிஷேகம் பெற்றவன், ஆவிக்குரியவன் சொல்லுவாங்க. அங்கே சொல்கிறாரு, அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவமும் செய்து கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய நாமத்தை தரித்தவன், ஞானசான் எடுத்தவன், திருவிந்து எடுத்தவன் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் செய்யும்போது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வரும். பாவத்தின் நிமித்தம் வருகிற வஞ்சக ஆவியினுடைய தொல்லை வரும்போது ஐயோ ஆண்டவரே அதமானேனே என்று அலறக்கூடிய நேரங்கள் வரும். நாம் செய்கிற நன்மைக்கும் பலனுண்டு, தீமைக்கும் பலனுண்டு. நன்மை என்பது சத்திய ஆவி, தீமை என்பது வஞ்சகத்தாவி. இரண்டும் ஒன்றுபடாது, இரண்டும் ஒன்று சேராது. எப்படி ஒரு தண்டவாளத்திலே ட்ரெயின் ஓடுகிறது, தனித்தனியாக இருக்கிறது, அதே போல் நாமும் பாவத்தையும் பரிசுத்தத்தை ஒன்று கூட்டி இப்படியும் வாழலாம். மனுஷன் பிறந்தது வாழ்வதற்காக, எப்படியும் வாழலாம் என்பது உலகம், அது வஞ்சகம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது சத்தியம். சத்திய வார்த்தை, சத்திய ஆவி, சத்திய தேவனுடைய இது சத்தியம். இது மனுஷனால் உண்டானதல்ல, மனுஷ சுயத்தினால் எழுதப்பட்டதும் அல்ல. தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவ ஆவியில் நிரம்பி எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான் சத்திய வார்த்தை, சத்திய ஆவி, சத்தியம் உள்ள உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அவரை நிலைத்திருக்கிற எவனும் என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய். இப்போ பாவ சிற்றின்பிலிருந்து உலகத்திலிருந்து வெளியே வந்த பிறகு மறுபடியும் பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாகாது. ஒன்றாகும்போது அங்கே என்ன நடக்கும்? பிசாசனுடைய தொல்லைகள் வரும். ஆவியானவர் கண்டிப்பார், உணர்த்துவார், மற்ற சாட்சிகளை சொல்லி வெளிப்படுத்துவார். தவறு என்று தெரியும் போது பாஸ்டர் திட்டுறார் என்பதல்ல, மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு வரும்பொழுது பரிசுத்த முன்னிலே வேறொன்றும் மரமாக வளரும், கனி கொடுக்கிற மரமாய் மாறும், அநேகருக்கு அது பலன் தரும். ஆக பாவமும் பரிசுத்தம் இணைந்து செயல்படவே படாது, செயல்படவும் கூடாது, செயல்படவும் முடியாது. அவர் நிலைத்திருக்கிற பாவம் செய்தலை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவில்லை. 30 ஆண்டு கால கிறிஸ்தவனாக வாழ்ந்தேனே, என்ன அறிந்தேன், என்ன தெரிந்தேன்? சபைக்கு போவது வருவது, ஆலயங்களுக்கு போவது வருவது, மற்ற ஒன்றும் தெரியாது. எப்பொழுது சத்தியத்தை கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடந்து வரும்பொழுது கர்த்தர் எவரையும் அற்பமாக எண்ண முடியாது. தேவ தூதர்கள் பிதாவை ஆராதிக்கிறார்கள். ஆக அந்த தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். நமக்கும் தேவனுக்கும் நேராக அநேக காரியங்களை கர்த்தர் தூதர்களை கொண்டு நம்மை நடத்தி வருகிறார். இன்று ஆவியானவரை கொடுத்து நடத்துகிறார். இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. தேவனுக்கே மகிமை, தூதர்களுக்கு அல்ல. ஆக நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பாவம் செய்வான் என்றால் அவன் தேவனை காண முடியாது. ஒரு சிலர் அபிஷேகம் பெறுவார்கள், ஆவிக்குரிய இதிலே வருவார். பாவம் பிரவேசித்து தன்னை மேட்டுமையாய் பேசும் பொழுது பாவம் உட்புகும். பாவம் உட்புகும் பொழுது பரிசுத்தம் வெளியேறும். பரிசுத்தம் வெளியேறும் பொழுது இந்த பாவ சிற்றின்பமாவது நம்ம பாதாளத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அநேகர் கடைசி தருணங்களிலே அடிமை ஜெபித்திருக்கிற கடைசியில் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு ஊழிய எப்பொழுது கெட்டு அழிஞ்சு மறிக்கும் தருவாயில் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு நாம் வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு,
உன் வாலிப நாட்கள் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியில் நட. இவை எல்லாவற்றிலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் காலத்தில் அழுது பிரயோஜனமில்லாக மரண தருவாயில் இன்றே ரட்சிய நாள், இன்றே அணுக்கிற நாள், இன்றே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்றார். அவர் நம்மை கொண்ட திட்டங்களை சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆக அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய. இந்த 36 ஆண்டு காலமாக பாவங்களை செய்து கொண்டு பரிசுத்தமும் பாவமும் இணைந்திருந்த ஒரு கிரியும் கர்த்தர் இருந்து செய்ய மாட்டார். தேவன் அவர்களோடு இந்த கிரியை செய்தபடியால் இந்த வாக்கு உறுதிப்படும். அப்போ தேவன் இல்லை என்றால் இந்த வாக்கு உறுதிப்படாது. வாக்கு இருக்கும், அது உறுதிப்படாது. ஆவி இருக்கும், அபிஷேகம் செயல்படாது. ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறவர் தான். அவர் இருந்து செயல்படுத்த முடியாது. தேவ ஆவி எங்கேயோ அங்கேயே தான் விடுதலை வேண்டும். ஏன் ஆவிக்குரிய சபையை நாடுகிறார், ஏன் கூட்டங்களுக்கு போகிறாங்க, ஏன் அபிஷேகம் பெற்றோர் நாடுகிறார்கள் என்றால் அங்கே அற்புதங்கள் நடைபெறும். வார்த்தை வார்த்தையாக இல்லை, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அடுத்தது இந்த வார்த்தை நமக்கு வந்து வல்லமை புறப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நிறைந்த அவரிருந்து கிரியை செய்கிறார். பிதாவாக ஆளுகை செய்த காலங்கள் போகி குமாரனாய் வெளிப்பட்ட காலம் போய் இப்போது பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வருகிறார். ஏசப்பாவும் அநேக ஜபங்களுக்கு பதில் கொடுத்து ஊழியங்களையும் செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறும். இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வர வேண்டாம். இந்த ஆவிக்குரிய போதர்களோடு நடக்க வேண்டும். அவர்களோடு ஃபெலோஷிப் ஐக்கியம் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அவர் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாமும் சுகம் வரும்படி, நாமும் நலம் இருக்கும்படி சொல்றார். சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் பொழுதே இந்த பரிசுத்த ஆவியினுடைய பேப்டிசம் எடுக்கப்படும். ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளில் எப்படி 120 பேர் மேல் இறங்கினாரோ அப்படி நம்மிடம் இறங்குவார். நம்மில் இருக்கிற எல்லா அசம்பாவிதங்களும், எல்லா இருள்களையும், உலகத்தின் சிற்றின்பங்களையும், மோகங்களையும், இச்சைகளையும் அப்புறப்படுத்தி அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் ஆலயமாய் மாற்றி இந்த ஆலயத்துக்குள் தேவ வார்த்தையை பிரவேசித்து இதிலிருந்து அநேகருக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை சொல்லுவார்கள் பிதா குமாரர். இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆள் தத்துவம் என்ன, இவருடைய ஆளுகை என்ன, அவர் எப்படி நடத்துவார், எப்படி செயல்படுத்துவார், எப்படி நம்மோடு இருப்பார் என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதத்தை தினமும் நித்தமும் வாசியுங்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனை பாக்கியவான். இரவும் பகலும் வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், செவி கொடுத்து பாருங்கள், நடந்து பாருங்கள். அதே போல சரீரத்தின் உலக மாம்சம் என்னில் பாவம் இல்லை என்று சொன்னால் என்னை வஞ்சிக்கிறேன். சத்தியம் எனக்குள் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் கழுவ வேண்டும். இயேசுவின் ரத்தம் கழுவின பிறகு இந்த பரிசுத்த ஆவியான நடத்துதல் வரும். இந்த பேப்டிசம் எடுத்த பிறகு, அவருடைய அபிஷேகம் வந்த பிறகு வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள், பற்பல பாஷையிலே பேசினார்கள், மனுஷ பாஷைகள், தூதர் பாஷைகளை. அதிலே நாம் தவறுவோம் என்றால் இந்த அபிஷேகம் நம்மை விட்டு விலகிவிடும். ஆவியானவர் விலகி விடுவார். பாவம் செய்து கொண்டு ஆவியானவர் இருக்கிறார், அந்நிய பாஷை இருக்கிறார் என்ற அநேக சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். அபிஷேகம் பெற்று அநேகர் கரங்களை தட்டி உற்சாகப்படுவார், ஜெபிக்கும் போது விழுந்து விடுவார். இது ஆவிக்குரியதல்ல. எப்பொழுது பாவம் உள்ள வருகிறதோ அப்பொழுதே பரிசுத்தம் வெளியேறும். எப்பொழுது ஒளி போகிறதோ அப்பொழுது இருள் வந்துவிடும். மனுஷனுடைய நிலைமை கவலைக்கிடமாகும். ஆக தன்னையே அவன் மெச்சி கொண்டாலும் கர்த்தர் அவனுக்கு கிரியை செய்ய மாட்டார். ஆகிலும் உடனடியாக வந்தவர் பேப்டிசம் அவைக்குரிய ஞானஸ்தானம் எடுத்ததும் உடனே போக மாட்டார். நடத்துவார், சொல்லுவார், கண்டிப்பார், உணர்த்துவார், புத்தி சொல்லுவார், அறிவுரை புகட்டுவார். அப்பொழுது நாம் செவி கொடுத்து ஆம் என்று உணர்ந்து எந்த தவறு என்று அறிந்து அதை விட்டு வந்தோம் என்றார் ஆண்டவர் நடத்துவார். ஆகிலும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறவனை கர்த்தரால் நடத்த முடியும். இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கையில் நிலையற்று போகிறான். ஆக ஒரே மனமாய், ஒரே நம்பிக்கையாய், ஒரே விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்று அவருடைய ஆவியை பெற்று அவருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அவருக்கு பவுல் எழும்போது கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்துவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் ஆவி அவசியம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் யோசேப்பு என்ற தேவ பிள்ளை இருந்தால் யாக்கோப்புடைய மகனாக 11வது கொண்ட பிள்ளை எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவன் இருக்கும் பொழுது அங்கேயும் உண்மையாக இருக்கிறான். தன்னை நோக்கி வந்த அந்த பாவத்துக்கு அவன் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று விலகி ஓடினார். சிறைவாசம் கொண்டார். அங்கிருந்து ராஜ அரண்மனையில் உயர்த்தப்பட்டார். எகிப்துக்கு அதிபதியாதான். எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கிறவனே ஆவிக்குரியவன்.
அவனில் எவ்வளவேனும் இருள் வராது, எந்த விதத்திலும் பிசாசு சோதிப்பானை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து நடத்துவார். யோசேப்புக்கு என்ன பேர் கிடைத்தது தெரியுங்களா? ஒரு அடிமை, ஒரு ஸ்லேவ். எகிப்தில் இருக்கும் பொழுது ராஜா சொல்றார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் ஒருவரும் இல்லை. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் சொல்லி கொடுத்த காரியம், தகப்பன் மூலமா வந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து அவர் வாழ்ந்து பாவத்தை விட்டு ஓடியதினாலே பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தவான் இந்த யோசேப்பு என்று பார்க்கிறோம். இந்த யோசேப்புக்கு கிடைத்தது தேவ ஆவியை பெற்ற இப்படி ஒரு மனுஷன் இல்லை என்று பெயர் பெற்றார். காரணம் என்ன? அவர் பாவத்தை விட்டு, பாவம் தேடி வரும், நண்பர் மூலியம், சொந்த மூலியம் தானாகவே வரும். ஆக அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடுகும் பொழுது தான் பரிசுத்த நிலை இருக்கும், ஆவியான நிலைப்படுவார். யார் இந்த தேவன்? ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா? இந்த தேவனை குறித்து ஒரு காரியம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 66:2 எழுதுகிறாரு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டது. தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா அபிரகாமை பார்த்து சொல்லுவார், தாத்தாவை பார்த்து என்ன சொல்லுவார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்ரகாம் எனக்கு முன்பாக நீ நடந்த உத்தமனாய் இரு என்று அப்ரகாமை தேவனே எச்சரிக்கிறார். இங்கே அதே தேவன் சொல்றார், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது. சிருஷ்டிக்கப்பந்த சிருஷ்டியை போய் மனுஷன் பயப்படுகிறான். சிருஷ்டி உலகத்தின் அதிபதி, அவன் என்ன செய்து விடுவான்? அவனுக்கு பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் அவன் ஓடி ஒளிந்து விடுவான். கர்த்தருடைய தூதர்கள் என்றால் அவனுடைய கிரியைகள், அவனுடைய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது. ஆக ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம் எல்லாம் சுற்றினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்ல. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன், அவன் தான் செவி கொடு. வசனத்துக்கு நடுங்கணும். வசனம் வரும்பொழுது கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரியை போல நடுங்கணும். ஆண்டவரே வார்த்தை இப்படியா வருகிறது, ஆண்டவரே பிரசங்கியார் என்னை கொண்டு பேசுகிறாரே, நான் செய்த பாவங்களை வெளிப்படுத்துகிறாரே, என்னை மன்னிங்க, என்னை ரட்சிங்க, என்னில் குறைந்தால் அப்புறப்படுத்தி போடுங்க, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும், நான் ஆவிக்குரிய பேப்டிசம் எடுத்துவேன், ஆவிக்குரிய ஸ்தானம் எடுத்துவேன், நான் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும், என்னிலே நீங்கள் கிரியை செய்ய வேண்டும், இந்த ஆவியின் வரங்களை எனக்கு அருள வேண்டும் என்று அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு, சாதாரணவர் அல்ல, இவரை சிருஷ்டித்தது யாரும் இல்லை, இவர் எல்லா உலகத்தையும் அனைத்தையும் சிருஷ்டித்தார். வானம், பூமி, பூமிக்கு கீழே, பூமிக்கு மேலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? தேவன் என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆனாலும் நீ சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கும் பொழுது நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் உள்ளந்திரியங்கள் ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளத்தின் நிறைவின் தான் வாய் பேசும். உள்ளத்திலே கேடுபாடு கபடு இருந்தால் அதுதான் வெளிப்படும். ஆக உள்ளத்திலே தேவனுடைய சத்தியம், இதனுடைய வார்த்தை நிறைப்படும் என்றால், நிறைந்திருக்கும் என்றால் அதுவே பேசி அதிசயங்களை செய்து காட்டும். ஆண்டவர் இருப்பதை உறுதிப்படுத்தி காட்டும். ஆண்டவர் மெய்யான இருப்பதை நிரூபித்து காட்டும். அவர் பொய் சொல்ல ஒரு தேவன் அல்ல, அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் அதை செய்தே முடிப்பார். அவரால் எல்லாம் கூட வரும் காரியங்களை சொல்லுகிற தேவன் இவர். வரும் காரியங்களை முன்னறிவிக்கிற கர்த்தர் இவர். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் மாறாத சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். ஆக வசனத்துக்கு நடுங்க வேண்டும். வசனம் வருகிறது. டிவியில் எவ்வளவு பணங்களை செலவு செய்து இந்த டிவி நிகழ்ச்சி நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர், ஒவ்வொரு பரிசுத்தவானும், ஒவ்வொருவரும் ஏன் நடத்துகிறாங்க? எப்படியாவது ரட்சிப்பு அடைய வேண்டும். ஜனங்கள் அழிந்து பாதாளம் நோக்கக்கூடாது, எளிய நகரத்துக்கு பங்கடைக்கூடாது. நாங்கள் போகிற அந்த பாக்கிய ராஜ்யத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த மேன்மையின் ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளையும் செய்கிறார்கள். அன்று டிராக்ஸ் கொடுத்தார்கள், ரோடில் பிரசங்கித்தார்கள். இப்பொழுது இந்த கடைசி காரியங்களே டேனியல் கிமு 600 சொல்கிறார், அறிவு பெருத்திருக்கும். இப்பொழுது அறிவு பெரு உட்கார்ந்த இடத்திலே பார்க்கலாம். வேதத்திலே வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்படுகிறது. 2 பரிசுத்தவான்கள் எருசலேம் நகர வீதியிலே இருப்பார். அப்பொழுது நாங்கள் எப்படி 36 ஆண்டுகளும் இந்த வார்த்தையை நம்ப முடியுமா? எந்த ஒரு செய்தியும் இல்லை, எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியும் இல்லை. அதற்கு பிறகு எல்லாம் வந்தது. ஆக அந்த விசுவாசம். அதே போல் அந்தி கிறிஸ்து 3 வருஷம் இந்த உலகத்தை
மிகவும் மேன்மையாய் நடத்தி மெதுவாய் நடத்தி அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரங்களை கொடுத்து நானே தேவன் என்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் நானே தேவன் என்று எருசலேம் ஆலயத்தில் அமருவான். அவனுடைய ஆளுகைக்கு பிறகு அந்த 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு சர்வலோகத்தின் தேவன் சர்வ சிருஷ்டிகர் சர்வத்துக்கும் எஜமானர் அதே எருசலேம் ஆலயத்தில் வந்து இலோகத்தை ஆளுகை செய்யும் நாட்கள் நெருங்கிவிட்டது. அதற்காக பரிசுத்தவான்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறார்கள். பாவங்களை செய்வதில்லை, பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமுண்ட. ஆக இந்த தெய்வத்தை பயத்துடனே கர்த்தரை சேவிக்கின்றோம், நடுக்கத்துடனே கனி கூற வேண்டும். ஆக நம் பயம் என்பது நமக்குள் தெய்வ பயம் இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பார்த்தோ மனுஷிக்காகவோ குடும்பத்துக்காகவோ அல்ல, தெய்வத்துக்கு பயந்து நான் நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும்பொழுது இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் இதை பார்க்கிற இதை கேட்கிற உங்கள் மேல் வந்து உங்கள் குடும்பத்தின் மேல் பலிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் அன்பு கிருபை நிறைந்த சர்வ சிருஷ்டிகரே, எல்லாவற்றுக்கும் எஜமானரே, இயேசுவின் நாமத்திலே மனுஷ அவதாரத்தில் வந்து மறித்து பாஸ்காடு பலியாடு ஆனவரே, இன்று ஆவியா எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே, எல்லா மகிமையும் கனமும் திரியேக தேவனுக்கு திருத்துவ ராஜருக்கு ஒருவராய் பெரிய அதை செலுத்துகிறோம். இந்த டிவி ஆண்டவரே, இந்த சாரோன் தரிசன டிவி ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தாபகரை ஆசீர்வதிங்க. இதில் வேலை செய்கிறவர்கள் வந்து செய்தி கொடுக்குற ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இது மகிமைப்பட்டு தேவ நாமத்தை கண்டு தேவ சித்த நிறைவேற அநேகருக்கு இது உப்பாய் வெளிச்சமாய் வெளிமேல் உள்ளப்பட்ட நம்ம திகற்றும். தொடர்ந்து ஆசீர்வத்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து